இந்த பதிவு காதல் திருமணம் பண்ணவங்களுக்கு மட்டுமே. ஓகேங்களா? அதாவது 5 வருஷம் லவ் பண்ணுறீங்க, 3 வருஷம் லவ் பண்ணுறீங்க. அத்தனை வருஷம் லவ் பண்ணி பிடிச்சி போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி தானே பெற்றவங்க வேணாம், கூட பிறந்தவங்க வேணான்னு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் பிடிக்காம போகுது? அதுக்கு காரணம் என்ன? உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒருத்தர் பிடிச்சி எல்லா விஷயங்களும் பிடிச்சி போய் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏங்க டைவர்ஸ் வாங்குறீங்க? அப்புறம் நீங்கள் இன்னும் ஒருத்தர் புரிஞ்சு அதை லவ் பண்ணதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? அதுக்கு நீங்கள் லவ் பண்ணாமையே அப்படியே வீட்டில் சொன்னவங்களே கல்யாணம் பண்ணி போயிருக்கலாமே. எல்லாரையும் விரோதம் பண்ணிக்கின்னு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் சொல்லுங்கள்? நல்லதோ கெட்டதோ பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணாமல் அந்த பொண்ணு பேச்சு கேட்டு கடைசி வரைக்கும் லவ் பண்ணும்போது எப்படி நீங்கள் அந்த பொண்ணுக்கு விழுந்து விழுந்து எல்லாமே பண்ணுறீங்களோ, அவள் 10 மணிக்கு சொன்னால் 9 மணிக்கு வந்து நிற்கிறீங்க. என்ன 10 ரூபாய்க்கு கேட்டால் 20 ரூபாய்க்கு வாங்கி தரீங்க, 1 முழம் பூ கேட்டால் 3 முழம் பூ வாங்கி தரீங்க. எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கீங்களோ அந்த லவ் கொஞ்சம் கூட குறையாமல் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருங்க. ஜென்ஸுங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா லேடிஸுங்க மாற மாட்டாங்க. எப்போவுமே லேடிஸுங்க கொழுப்பு எடுத்து போய் வாழ்க்கைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதில் 1 2 தான் அப்படி இருக்காங்க. சரிங்களா? நான் இல்லைன்னு சொல்லலை, 1 2 இருக்காங்க. ஆனால் ஜென்ஸுங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுங்க. அந்த சேஞ்ச் வேண்டாம். சரிங்களா? எப்போவுமே அதே அன்போடு இருங்க. உங்கள் ஒய்ஃப்கிட்டையும் அதே அன்பு எப்போவுமே கிடைக்கும்.